ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாமிஸ் மசாலா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் டே ரொட்டீன் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு 2 நாளாக வந்துட்டு ஷூட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரைஸ் ஆர்டர் பண்ணது வந்துருந்துச்சுங்க. இது எல்லாமே வந்துட்டு நவரத்னா பிராண்டுன்னு ஒரு பிராண்டில் தான் வாங்கியிருந்தேன். இந்த பிராண்டில் தான் வாங்கணுமா, இதுதான் பெஸ்ட்டா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆக்சுவலாக இப்போதைக்கு இந்த பிராண்டில் தான் அவைலபிளாக இருக்குது. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டாக ஒரே கம்பெனி கண்டினியூஸாக ஒரு ப்ராடக்ட் கொடுப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு மாதிரி கொடுப்பாங்க. ஸோ நம்மளுக்கு எது அவைலபிளாக இருக்கோ அந்த மாதிரி வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டிதான். இப்போ ரீசெண்டாக இந்த ஒரு பிராண்டில் தான் எனக்கு கண்ணில் பட்டுச்சு. ஸோ இதை வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு லாஸ்ட் டைமே என்கிட்ட கேட்டிருந்தீங்க. இது வந்து ஒரு கிலோ வந்துட்டு $5 $5.50 வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. நம்ம ஊர் காசுக்கு ஒரு ₹300 ஒரு ₹325 வரைக்கும் வரும். சாப்பாட்டுக்காக வந்துட்டு தூய மல்லியில் வந்து 5 கிலோவும் 1 கிலோ வந்து கைக்குத்தல் பொன்னி ரைஸ் மொத்தம் 6 கிலோ வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இட்லி தோசைக்கு ஊற போட்டுக்கிறதுக்காக காட்டியான ரைஸ் 1 கிலோ வாங்கியிருந்தேன். தூய மல்லி, கைக்குத்தல் அரிசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோரார்லெஸ் வந்து நம்ம பொன்னி ரைஸ் மாதிரி ஒத்து போயிடுது. ஆனால் இதுவே பார்த்தீங்கன்னா காட்டியான ரைஸோ இல்லை வந்துட்டு மாப்பிள்ளை சம்பா ரைஸ்க்கோ பார்த்தீங்கன்னா ஒரு சில குழம்பு தான் எடுக்குது. எல்லா குழம்புலையும் வந்து அதை சாப்பிட முடிய மாட்டேங்குது. சாம்பார், ரசம் இதுக்கெல்லாம் ஊற்றி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு டேஸ்ட் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் இதுவே புளிக்குழம்பு, காரக்குழம்பு, அதுக்கப்புறம் வந்து நான்வெஜ் குழம்புக்கெலாம் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ எப்போவாவது தான் அதில் வந்து நான் ரைஸ் பண்ணுறது. மோஸ்ட்லி வந்துட்டு இந்த தூய மல்லி, அப்புறம் வந்துட்டு இந்த கைக்குத்தல் பொன்னி ரைஸு, அதை விட்டால் வந்துட்டு பொன்னி ரைஸு இந்த மாதிரி நான் சமைச்சிக்கிறது. என்ன ஒரு ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் இது தொடர்ந்து இந்த மாதிரி வந்துட்டு ட்ரெடிஷ்னல் ரைஸு கிடைக்காது. ஸோ அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். ஸோ கிடைக்கும் போது நம்ம வாங்கி ரொம்ப ஸ்டாக் பண்ணவும் முடியாது. ஏன்னா வண்டு வந்துடும். இப்போ நம்ம ஊராக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் நம்ம வெயிலில் வந்து காய போட்டெல்லாம் எடுத்து வைக்கலாம். பட் இங்கே அந்த வசதியெலாம் கிடையாது. நிறைய சிஸ்டர்ஸ் வந்து என்கிட்ட கேட்டது, அக்கா காட்டியான ரைஸ்க்கு இட்லிக்கு எப்படி மெஷர்மெண்ட்டுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் எப்படி அரைப்பேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கப்பு வந்துட்டு காட்டியான அரிசி எடுத்துக்கிறணும். நம்ம எந்த கப்பில் வேணாலும் எடுத்துக்கலாம். டம்ளரில் கூட நம்ம அளந்து எடுத்துக்கிறலாம். ஸோ அதில் 2 கப்பு எடுத்தோம்னா அதே கப்பில் 1 கப்பு இட்லி ரைஸ் எடுத்துக்கிறலாம். அதுக்கப்புறம் அதே கப்பில் வந்துட்டு 1 கப்பு பச்சரிசி, அதாவது ரா ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரைஸ் வந்து நம்ம 1 கப் எடுத்துக்கிறலாம். ஸோ வந்து டோட்டலாக மொத்தம் 4 கப்பு ரைஸு. இந்த 4 கப்பு ரைஸுக்கு வந்து உளுந்து வந்து 1 கப்பு, நம்ம எந்த கப்பில் அரிசி அளந்தமோ அதே கப்பில் 1 கப்பு நான் உருட்டு உளுந்து எடுத்துக்கிறேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறலாம். இவ்வளோ தாங்க இதோட மெஷர்மெண்ட்டு. ஸோ தனித்தனியாக வந்துட்டு உளுந்து வெந்தயமும் தனியாகவும், அதுக்கப்புறம் காட்டியானம், இட்லி ரைஸு, பச்சரிசி அது 3 கலந்தது தனியாகவும் ஊற வச்சுக்கணும். இது ஊற வைக்கிறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 4 to 5 வாட்டி வாஷ் பண்ணணும் இந்த ரைஸை. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த காட்டியான ரைஸ்லேருந்து நிறைய அழுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு 4 to 5 டைம்ஸ் ஆச்சும் வாஷ் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு அந்த தண்ணி நல்லா கிளியராக கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு தண்ணியை நல்லா ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிறணும். பாருங்களேன் எவ்வளோ க்ளீன் பண்ண வந்துக்கிட்டே இருக்குதுன்னு. இதுக்கிடையில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி நான் சூடு பண்ணிக்கிறேன். உளுந்து வந்து நம்ம நார்மலாக வந்துட்டு எப்பவும் போல் ஒரு 2 to 3 டைம்ஸ் வாஷ் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் வந்துட்டு சுடு தண்ணி நம்ம காய வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தண்ணியில் அந்த அரிசியை ஊற வச்சுக்கணும். உளுந்து வந்து எப்பவும் போல் நார்மல் பிளெயின் வாட்டரில் ஊற வச்சுக்கிறலாம். உளுந்தை வந்துட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் அதுக்கப்புறம் இந்த அரிசியை வந்து வெளியிலையும் வச்சு ஊற வச்சுக்கலாம். உளுந்து வந்து நம்ம வெளியில் கூட ஊற வச்சுக்கலாம். என்ன ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா கொஞ்சம் வந்துட்டு அரைக்க ஈஸியாக இருக்கும். மாவு கொஞ்சம் நல்லா டபுளாக கிடைக்கும். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் நம்ம இந்த சூடு தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தண்ணியோட ஹீட்னஸ் போகிறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் ஆச்சும் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சுடு தண்ணி ஊற்றி ஏன் நம்ம ஊற வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி வந்துட்டு ஒரு மாதிரி சொதன்னு இருக்குது, நல்லா சாஃப்டாக இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ சொதன்லாம் ஆகாது, நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு அரைக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த 2 பர்பஸ்க்காக தான் நம்ம சுடுதண்ணி ஊற்றி நம்ம ஊற வைக்கிறோம். இது ரொம்ப நல்ல ஈஸியான ஒரு மெத்தடு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உளுந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா சூப்பராக ஆட்டி எடுத்தாச்சு. இதே மிக்சர் ஜார்லேயே வந்து பார்த்திங்கன்னா அரிசியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். இப்போ தான் பார்த்திங்கன்னா இது கூட வந்துட்டு ஒரு 3/4 கப்பு வந்துட்டு வீட்டில் இருக்கிற வடித்த சாப்பாடை வந்து ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறலாம். அதையும் இந்த உளுந்து கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இன்கேஸ் வந்துட்டு எனக்கு சாப்பாடு ஆட் பண்ணுறதுனால இந்த மாவு சீக்கிரம் புளிச்சிருமா, ஸ்மெல் எதுவும் வருமா, கெட்டுருமா, அந்த மாதிரிலாம் கேட்காதீங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாது. நம்ம புளிக்கிற டைம் மட்டும்தான் வெளியில் இருக்க போகுது. அதுக்கப்புறம் ஃபுல்லுமே நம்ம ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறோம். ஸோ வந்து மாவு ஒன்றுமே ஆகாது. நல்லா எப்பவும் போல் தான் நார்மல் இட்லி மாதிரி சூப்பராக இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஊற வச்சிருந்த சுடுதண்ணி வந்து கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் வச்சு தான் நம்ம அரிசி அரைச்சி எடுத்துக்கிறணும். இன்கேஸ் வந்து எனக்கு சாதம் ஆட் பண்ண பிடிக்கல அப்படின்னு சொன்னாக்கா நம்ம ஒரு 3/4 கப்பு வந்துட்டு சிவப்பு அவலோ இல்லை வெள்ளை அவலோ
நம்ம ஆட்டுறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னால் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு அதையும் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஏதோ ஒன்று சாதம் இல்லைன்னா அவல், இது 2ல் 1 தான் யூஸ் பண்ணணும், 2யும் யூஸ் பண்ணிடக்கூடாது. அடுத்த நாள் காலையில் பாருங்கள் இட்லி மாவு எந்த அளவுக்கு பொங்கி இருக்குன்னு சொல்லி நல்லா சூப்பராக பஃபியாக இருக்குது. இது தாங்க கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது வந்து இட்லி ஊற்றினோம்னா நல்லா சூப்பராக ஜம்முன்னு வரும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு நல்லா கொஞ்சம் கெட்டியாக வச்சு இட்லி ஊற்றிக்கலாம். நம்ம தோசையாக வேணுங்கிறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி மாவை கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி டைலூட் பண்ணி ஊற்றிக்க வேண்டியதான், அவ்வளோதாங்க. ப்ராடக்ட் ரிவ்யூக்காக கொஞ்சம் திங்ஸ் வந்து நம்ம இண்டஸ் வேலியிலேருந்தே நம்மளுக்கு சென்ட் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ அதை தான் என்னன்னு சொல்லி உங்களோட நான் அன்பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ தான் நான் அடுத்து உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு மீடியம் சைஸ் ஒரு வடைச்சட்டி வித் லிட்டோட கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரை பேன் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக வந்துட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ இந்த மாதிரி ஃப்ரையிங் பேன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக இது எல்லா வீட்லேயுமே கிச்சனில் அத்தியாவசியமாக நம்ம வச்சுக்கிட்டோம்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்குலாம் வந்து ரொம்பவே வந்துட்டு ஈஸியாக இருக்கும். எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாத்திரம் ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி நான் இவங்க பிராண்டடில் வந்து நான் குக்கர் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அயன் தோசைக்கல் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பேக்கிங்லாம் நல்லா பக்காவாக பண்ணியிருந்தாங்க. நல்லா சேஃப் அண்ட் செக்யூராக வந்து டெலிவரி பண்ணிடுறாங்க. ஆல்ரெடி நான் இதை நல்லா யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து பர்சனலி ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடான ஒரு பிராண்டு தான். ஸோ அதனால் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் யாராச்சும் இது வாங்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்துட்டு வாங்கும்போது மம்மிஸ் மசாலா 12ங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா அடிஷ்னலாக ஒரு 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஆல்ரெடி இவங்களுக்கு வந்து ஒரு 40% ஆஃபில் தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து ஆஃபர் கிடைக்கும், அவ்வளோதாங்க. மற்றபடி இதுதான் வாங்கணும், இது கண்டிப்பாக வாங்குங்க அப்படின்னு நான் சொல்லலை. ஸோ உங்களுக்கு எது பிடிக்குமோ, எது நல்லா கன்வீனியன்ட்டோ, என்கிட்ட நிறைய பேர் நீங்கள் கேட்டிருக்கீங்க, அக்கா குக்வேர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எங்கே வாங்குறீங்க, எது நல்லா இருக்கும்லாம் கேட்கறதுனால தான் நான் இது சொல்கிறேன். மற்றபடி வந்துட்டு இது கம்பல்சரி கிடையாது. இந்த மாதிரி ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால் நல்லா வந்துட்டு அடிப்பிடிக்காமல் ஹீட் நல்லா ஈவனாக பரவ செஞ்சு நல்லா சாப்பாடு பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக அதோட சத்துக்கள்லாம் வந்துட்டு வேஸ்ட் ஆகாமல் கிடைக்கும். ஹேண்டில் நல்லா வழுக்காமல் நல்லா இன்பில்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு இந்த ஸ்க்ரூவெல்லாம் கலண்டு வர ப்ராப்ளம் இருக்காது. பாட்டம் நல்லா ஹெவியாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நல்லா வச்சு செய்யலாம், எவ்வளோ அடித்தாலும் தாங்கும். அதுக்கப்புறம் அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன ஒரு சாஸ்பேன், அதாவது நம்ம இந்த ஒரு நூடுல்ஸோ ஒரு சூப்போ இல்லை ஒரு பால் காய்ச்சறதுக்கோ ஒரு சுடுதண்ணி வைக்கவோ இம்மீடியட்டாக டக்குன்னு வைக்கிறதுக்கு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. எங்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா WMFல கொஞ்சம் பெரிய சைஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நார்மலாக உள்ளது ஒரு 2 பாத்திரம் வச்சுருக்கேன், நம்ம ஆனந்தா ஸ்டோரில் வாங்கினது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹேண்டியாக க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ எனக்கு இது பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டுங்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இட்லி சட்டி தான் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டே வந்துட்டு நல்லா வந்து அந்த கீழே கொடுத்துருக்குற அந்த பாட்டம் இருக்குது இல்லைங்களா, அது நல்லா ஹெவி பாட்டமாக இருக்குது. மூடி வந்து டைட்டாக இல்லைங்க, நம்மளுக்கு வந்து அந்த ஏர் டைட்டில் பார்த்தீங்கன்னா குப்புன்னு அடைச்சிக்கிறோம். இட்லி பாத்திரத்தில் அந்த இட்லி மூடி திறக்கிறது சம்டைம்ஸ் வந்து ப்ராப்ளம் ஆயிரும். பட் இதில் அந்த ப்ராப்ளம் கிடையாது, ரொம்பவே ஈஸியாக இருக்குது. டக்குன்னு இப்படி எடுத்தாலே வந்துடுது. நான் நிறைய தடவை அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் இதில் நான் அதை ஃபேஸ் பண்ணலை, அதை நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி கீழே உள்ள அந்த வடைச்சட்டி வந்து குக்கிங்லாம் பண்ணுறதுக்குலாம் இதாகாது, நம்ம எடுத்து சர்வ் பண்ணுறதுக்கு, ஒன்று எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்குலாம் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒன்று வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம். 2 பக்கமும் ஹேண்டில் இருக்கிறது நல்லா ஈஸியாக கன்வீனியண்ட்டாக இருக்குது. இதில் வந்து 8 இட்லி ஊற்றுற மாதிரி 4 குழியும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டீமர் பிளேட்டு இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்துட்டு பார்க்க வந்துட்டு ஹேண்டியாக இருக்குது. எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி பிளாஸ்டிக்லாம் உள்ள நாப் இருக்கும். நிறைய இட்லி சட்டியில் பார்த்தோம்னா நடுவில் வந்துட்டு பிளாஸ்டிக்கில் அந்த பிடிச்சி தூக்குற மாதிரி வச்சுருப்பாங்க. இவங்க வந்து ஸ்டீல்லே வந்துட்டு 2 பக்கமும் 3 பக்கமும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃப்ரையிங் பேனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அந்த வடைச்சட்டிக்கும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி 2 in 1 பர்பஸில் கொடுத்துருந்தாங்க. எனக்கு அதுவுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கேஸ்ட் அயர்ன் வெசல்ஸ் எல்லாம் எப்படி நம்ம சீசனிங் பண்ணி மெயின்டைன் பண்ணுறோமோ அதே மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்களுக்கும் அதே மாதிரி சில மெயின்டெனன்ஸ் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்குது. சீசனிங், அதுக்கப்புறம் வந்துட்டு நான்ஸ்டிக் மாதிரி எப்படி இதை மாற்றுறது அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கான லாங் வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மாவு அரைச்ச உடனேமே நான் ஒரு 2 நாளைக்கு கண்டினியூஸாக இட்லி ஊற்றுவேங்க. ஏன்னா வந்துட்டு நல்லா சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். கடைசி வரைக்குமே நல்லா இருக்கும். இருந்தாலும் நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஊற்றி சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே தனி தான். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் இட்லி தான் ஊற்ற போகிறேன். அதுக்கு முதல்ல பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறலாம். அதுக்கிடையில் மாவையும் நம்ம இந்த பாத்திரத்தில் ஊற்றி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா அந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இது ஒரு 7 to 8 நிமிஷம் நல்லா ஆவியில் ஸ்டீம் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான காட்டியான இட்லி ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்டிங் டைம் ஒரு 3 to 4 minutes விட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளித்து எடுத்தோம்னா போதும். அப்படியே பந்தாக சூப்பராக வரும். பாருங்கள், இப்போ ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சு.
இட்லி நல்லா சூப்பராக வெந்திருந்துச்சு. மேலே பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த மாதிரி கிராக் விழுந்திருக்கு. இதுதான் வந்துட்டு கரெக்டான ஒரு சாஃப்டான ஒரு இட்லிக்குரிய ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாங்க. இந்த காட்டு யானை இட்லி, அதுக்கப்புறம் நம்ம அடுத்து வரப்போகிற ரெசிபி பொரிவிலங்காய் உருண்டை. ஸோ இதோட ரெசிபியோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள் இட்லி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லி. இதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு மல்டி சாம்பார் தாங்க வச்சுருந்தேன். அதாவது 2-3 வெஜிடபிள் போட்டு முள்ளங்கி, பீன்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு கோவக்காய். இந்த வெஜிடபிள் கோவக்காய்லாம் நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு குழம்புல போட்டு செஞ்சுருக்கேன். ஸோ இருந்த பேலன்ஸ் வெஜிடபிள்ஸ் வச்சு ஒரு சூப்பரான ஒரு சாம்பார் பண்ணியாச்சு. ஸோ இது வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. பாருங்கள் இட்லி அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக அதை பிச்சு பார்க்கும்போதே அவ்வளோ பஞ்சு மாதிரி இருந்துச்சு. டேஸ்ட் வைஸுமே வந்து நம்ம நார்மல் ஒயிட் இட்லி விடவே இது கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் ஆச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் நம்ம பிரண்டை தொக்குன்னு சொல்லி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ வாங்கின பிரண்டை தாங்க. அதில் வந்து ஒரு 2-3 குச்சியை மட்டும் நான் எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டு ஒரு 2 வாரமாக வச்சுருந்தேன். ஒரு 3 டேஸ் 4 டேஸ் ஒன்ஸ் வந்து தண்ணியை மட்டும் நான் மாற்றி மாற்றி வச்சுட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக வேர் பிடிச்சிருக்கு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இது ஒரு சிஸ்டர் தான் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ட்ரை பண்ணேன்னா எனக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆச்சு. நீங்களும் இது மாதிரி பண்ணி பாருங்களேன். ஏன்னா இது நம்ம ஃபாரினில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். 2வது கிடைக்கவும் செய்யாது. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன குச்சி ஊண்டி வச்சுட்டாலே இது கண்டிப்பாக வரும்னு சொல்கிறாங்க. நான் மண்ணுக்கு இன்றைக்கி தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சேன். என் பொண்ணுங்க அந்த 2 அருகம்புல்ல வேற இது வந்துட்டு நாங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி தண்ணிக்குள்ளே போட்டு என் கூடயே வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் பக்கத்துலேயே நட்டு வச்சுட்டேன். ஏன்னா ஈவினிங் வந்தாங்கன்னா கண்டிப்பாக தேடுவாங்க. ஸோ அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி அதையும் வச்சாச்சு. அவ்வளோதாங்க. நம்ம வீட்டில் பெருசாக வந்துட்டு செடியெல்லாம் இப்போ எதுவும் வளர்க்கல இப்போதைக்கு. இனி ஃப்யூச்சரில் நம்ம பார்க்கலாம். முன்ன நிறைய வச்சுருப்பேன். இப்போ சுத்தமாக வந்துட்டு அதை அப்படியே விட்டாச்சு. அலோவேராலெல்லாம் நல்லா அழகாக குட்டி குட்டி பிளான்ட்லாம் வந்துட்டு உருவாகி இருந்துச்சு. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இந்த ரேக் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு சட்டை போடாமயே சும்மாவே வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி அதுக்கு ஒரு சட்டை போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் போனப்போ நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த ஆன்டி ஸ்லிப்பரி மேட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு இது தான் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி கேப் இருக்கிறதுனால கீழே வந்துட்டு சின்ன சின்ன பூண்டு, வெங்காயம் எல்லாம் விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர் போட்டு வைக்கிறதுல எனக்கு அந்த அளவுக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா வந்துட்டு பூச்சியெல்லாம் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு அட்ராக்ட் ஆகிரும் நியூஸ் பேப்பருக்குன்னு சொன்னாக்க. ஸோ அதனால தான் நான் இது வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்ஃபு நம்ம எங்கே வேணாலும் இது யூஸ் பண்ணிக்கிறலாம். ரொம்ப க்ரிப்பு ஜாஸ்தியாக இருக்குதுங்க. அப்படி தரையில் வச்சோன்னுமே அப்படியே சப்புன்னு ஒட்டிக்கிருச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்துட்டு நல்லா வந்துட்டு அந்த கிரிப்னஸோடையும் இன்னொரு பக்கம் நார்மலாக ப்ளைனாக இருந்துச்சு. ஸோ என்னோட அந்த ரேக்கோட நீள அகலத்தையெல்லாம் மெஷர் பண்ணி அதே அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மொத்தம் 4 ரேக் இருந்துச்சு. ஸோ 4 பீஸு ஒரு பீஸை கட் பண்ணிவிட்டு அந்த பீஸையும் அடுத்தடுத்து வச்சு அப்படியே எல்லா பீஸையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. ரொம்பவே கரெக்டாக இருந்துச்சு. பேலன்ஸ் கொஞ்சோண்டு தான் மிச்சம் ஆச்சு. அதை வந்து வேறு எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. பக்கத்தில் உள்ள ஒரு சைனீஸ் ஷாப்பில் தான் இதை வாங்கியிருந்தேன். கலர்ஸ்லாம் இருந்துச்சு, ப்ளூ, பிங்க் அந்த மாதிரி. மற்றபடி டிசைன் போட்டெலாம் இருந்துச்சு. எனக்கு பிளெயின் ஒயிட் தான் பிடிச்சதுனால நான் இதுவே வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து $3.90. சட்டை போட்ட உடனேயுமே நம்ம பயப்புள்ள ரொம்ப அழகுக்கு அழகு சேர்த்த மாதிரி ரொம்ப சூப்பராக ஆயிட்டான். அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் டாப் அப் பண்ணணும். இந்த பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா 5 கிலோ பேக்குன்னு சொல்லுவாங்க. பட் இது 5 கிலோ இருக்காதுங்க. ஒரு 2.5 கிலோலேருந்து ஒரு 2,700 தான் இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $3.90 $4 இந்த மாதிரி சேல் பண்ணுவாங்க. 450 இந்த மாதிரி. இதுவே வந்து இதில் எல்லா வெங்காயமும் நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. கொஞ்சம் முளைச்சி போயிருக்கும், கொஞ்சம் வீணாக போனதும் இருக்கும். ஸோ ஒரு 3 நாளாச்சும் கண்டிப்பாக த்ரோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ரேரு, எப்போவுமே எல்லாமே கரெக்டாக இருக்கிறது. சிங்கப்பூர் வந்து எனக்கு பிடிக்காத ஒரு வெஜிடபிள்னா அது பெரிய வெங்காயம் தாங்க. சொல்கிறேனே தப்பாக எடுக்க வேண்டாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நல்லாவே கிடைக்காது. நான் பெரும்பாலும் அதை வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அது ஒரு ஸ்டாண்ட் பைக் வச்சுட்டு மோஸ்ட்லி சின்ன வெங்காயம் தான் எடுத்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இந்த பூண்டு, இஞ்சி இது எல்லாமே கிலோ வந்து 6 வெள்ளியிலேருந்து 6.5 வெள்ளி. இது ஊர் பூண்டு ஃப்ரெண்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ பொக்கிஷமாக வச்சு அப்பப்போ ரசத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறது. அதிக அளவுலலாம் வாங்கி இங்கே ஸ்டோர் பண்ண முடியாதுங்க. எங்கள் அம்மாலாம் வந்து 5 கிலோ 3 கிலோலாம் வாங்கி அப்படியே பரப்பி விட்டுருப்பாங்க. ஆனால் வந்துட்டு அந்த அளவுக்குலாம் இங்கே வாங்கி வைக்க முடியாது, வீணாக போயிடும். ஸோ அதனால் அப்பப்போ தான் வாங்கிக்கிறது. மேலே உள்ள ரேக்கில் வந்து கொஞ்சமாக காயின்ஸ் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கேன்டீனுக்கு போகிறப்ப யூஸ் ஆகட்டும், அந்த நேரம் தேட வேண்டாம்னு சொல்லிட்டு எப்போவுமே இந்த மாதிரி ஒரு கப்பில் போட்டு வச்சிடுறது. அவ்வளோதாங்க.
எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்கிற இன்னொரு முக்கியமான ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்தியான ட்ரெடிஷ்னலான இந்த பொரிவிலங்காய் உருண்டை தான் என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சின்னவங்க அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட்டுக்கிற மாட்டாங்க. கம்பல் பண்ணி 1, 2 கொடுத்துருவேன். பட் நானும் என்னோட பெரிய பொண்ணு செம்மையாக சாப்பிடுவோம். இதுக்கு வந்து முதல்ல தேங்காய் வந்து இந்த மாதிரி சன்னமாக பல்லா நறுக்கிக்கிறணும். இந்த மாதிரி பண்ண முடியல, கஷ்டமாக இருக்குன்னா நம்ம துருவனது கூட எடுத்துக்கிறலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா 1 கப்பு நிலக்கடலை, அதுக்கப்புறம் 1 கப்பு வந்து புழுங்கல் அரிசி, 1 கப்பு வந்துட்டு பொடிச்ச வெல்லம், அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பு பாசிப்பருப்பு. அளவெல்லாம் ரொம்ப கம்மி தாங்க இன்க்ரீடியன்ட்லாம். ஆனால் வந்துட்டு செய்கிற டைமும் ரொம்ப கம்மி. 3 டேபிள் ஸ்பூன் வந்து பல்லா நறுக்கின தேங்காய், 3 டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை, 3 டேபிள் ஸ்பூன் வந்து கருப்பு எள்ளு. அவ்வளோ தாங்க. இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட்டு. ஆனால் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். ஆயில் ஐட்டம்லாம் இல்லாததுனால சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்ப ஹார்டாக இருக்காது, ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும். அதுக்காக ரொம்ப சாஃப்டாகவும் இருக்காது. மீடியமான ஒரு இதில் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். முதல்ல ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு இந்த நிலக்கடலையை நல்லா வறுத்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறணும். அதாவது நல்லா வந்துட்டு உள்ள வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறணும். சிம்லேயே வச்சு எவ்வளோ நேரம் வறுக்க முடியுமோ வறுத்து அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்துக்கு அதை மாற்றிக்கிறலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அந்த தோலெல்லாம் நல்லா வந்துட்டு பிதுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு இந்த மாதிரி இந்த அரிக்கரண்டி இருக்கு இல்லைங்களா, அதில் போட்டு இப்படி இப்படின்னு நமக்கு வந்து இது பண்ணோம்னாலே போதும். அழகாக வந்துட்டு கடலை பருப்பு தனியாக தோல் தனியாக பிரிஞ்சு வந்துடும். ரொம்ப ஈஸியான மெத்தடு. இதுதான் நான் எப்பயுமே யூஸ் பண்ணுறது. நல்லா அழகாக வந்துட்டு தனியாக எடுத்தாச்சு. இப்போ பாருங்களேன், தோல் தனியாக நம்ம இல்லைன்னா அந்த புடைச்ச மாதிரி ஊதி ஊதி க்ளீன் பண்ணோம்னா வீடே வீணாக போயிடும். ஸோ அதனால் நான் இப்படி தான் எப்பயுமே எடுத்துக்கிறது. அதுக்கப்புறம் அதே பேன்லேயே வந்துட்டு அந்த நம்ம எடுத்து வச்சிருக்கிற புழுங்கல் அரிசி 1 கப்பு போட்டு அதையும் இதே மாதிரி பொன்னிறமாக கலர் மாறாமல் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கிறலாம். அதுக்கப்புறம் அதே பேன்லேயே அந்த 1/4 கப்பு பாசிப்பருப்பு அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிற வேண்டிதான். எல்லாமே வந்துட்டு நல்லா பொறுமையாக சிம்மில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறணும். நல்லா வாசம் வரணும். கலர் வந்து தீஞ்சிடக்கூடாது. நல்லா வந்துட்டு பொன்னிறமாக வர்ற மாதிரி வச்சு எடுத்துக்க வேண்டிதான். அவ்வளோதாங்க. இப்போ அரிசியும் இந்த பாசிப்பருப்பும் அப்படியே கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறம் அதே பேனில் வந்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் எள்ளு எடுத்தோம் இல்லைங்களா, அதையும் போட்டு நல்லா வெடிக்கும். எள்ளு வந்து நல்லா கொஞ்சம் சூடு ஆனதுக்கப்புறம் வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் அதையும் எடுத்து இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறலாம். அவ்வளோதான். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. அதே பேனில் கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 3 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு தேங்காய், 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறலாம். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா இதையும் இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்ச பொடிச்ச வெல்லம் 1 கப்பை ஆட் பண்ணிக்க. இதில் ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறலாம். இப்போ நீங்கள் வந்துட்டு மண்டை வெல்லம் இந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்க இல்லைன்னா உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் வெல்லத்தை கரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சிருக்கிற அரிசி பருப்பை நல்லா நைஸாக வந்துட்டு மிக்சியில் பொடிச்சு எடுத்துக்கிறணும். இப்போ இந்த வெல்லம் வந்து பாகு பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு ஒரு கம்பி பதம் வர்றது வந்து எப்பயுமே சேஃப் ஜோனு. இதுவே வந்து நம்ம பிசு பிசுன்னு கூட நம்ம பாகு காய்ச்சி எடுத்துக்கிறலாம். இமீடியட்டாக நம்ம காலி பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாக்க அதிக குவான்டிட்டியில் செய்கிறோம்னா கண்டிப்பாக வந்துட்டு 1 கம்பி பதம் கண்டிப்பாக இருக்கணும். மோர் தேன் 1 கம்பி பதம் போயிடக்கூடாது. அப்படி போயிடுச்சுன்னா ரொம்ப ஹார்டாயிரும். ஸோ அந்த கம்பி பதம் தான் வந்து ரொம்ப கரெக்டு. இப்படி 2 விரலை வச்சு இப்படி இப்படி பார்த்தோம்னா அப்படியே ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்ம் ஆனால் போதும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம வதக்கி வச்சது எல்லாம் நிலக்கடலை, பொட்டுக்கடலை, தேங்காய், எள்ளு, அதுக்கப்புறம் அந்த பொடிச்ச பொடியில் ஒரு 3/4 வாசி மட்டும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறணும். இந்த கிளறும் போது பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா ஒன்று சேர கிளறி நல்லா வந்துட்டு நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிற மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரணும். ரொம்ப ட்ரையாகவும் ஆயிடக்கூடாது, ரொம்ப சொதன்னு இல்லாமல் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு நல்லா இருக்கிற மாதிரி கன்சிஸ்டன்சி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதே பாத்திரத்தில் வச்சிடக்கூடாது. ஹார்ட் ஆயிரும். இமீடியட்டாக இன்னொரு பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணிடணும். ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ இந்த டைமில் கொஞ்சம் பொறுக்க இந்த ட்ரை மாவு இருக்கு இல்லைங்களா, நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல இந்த அரிசியும் பருப்பும் வறுத்து பொடிச்சது, அதில் கொஞ்சம் மாவு எடுத்து 2 கையிலையும் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம 1 கையிலையோ 2 கையிலையோ எப்படி நம்மளுக்கு பிடிக்க வசமாக இருக்கோ அந்த மாதிரி பால்ஸாக உருண்டை பிடிச்சிக்கலாம். சின்னதாவோ பெருசாவோ. ஆனால் அது வந்து வெதுன்னு சூட்டில் இருக்கும்போதே நம்ம பிடிச்சி எடுத்துடணும். இல்லைன்னா அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்க வராது. ஸோ இது ஒரு சின்ன ஒரு ட்ராபேக்கு. மற்றபடி இது செஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு ப்ராக்டிஸில் வந்துட்டு கரெக்டாக வந்துடும். அந்த மெஷர்மெண்ட்டில் எடுத்தப்போ எனக்கு ஒரு 10லேருந்து ஒரு 12 உருண்டை மீடியம் சைஸில் கிடச்சிச்சு. அவ்வளோதாங்க. ஈஸியான ஹெல்தியான ப்ரோட்டீன் லட்டு வீட்டிலே தயாராகிருச்சு. அதாவது பொரிவிலங்காய் உருண்டை. கண்டிப்பாக இந்த விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த விளாக் உங்களுக்கு கொஞ்சமாச்சும் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விளாகோட நான் நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.